அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லபடியாக நோன்பு வச்சு இஃப்தாரை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் இஃப்தாருக்கு நான் இந்த சிக்கன் சமோசா தான் செய்கிறேன். 100 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் நல்லா ஓட்டி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா அதெல்லாம் வதக்கிட்டு இந்த நல்லா அரைச்சி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு மாவு மாதிரி இருந்தாலும் எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும், சின்ன சின்ன பீஸாக ஆயிரும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நல்லா முட்டையை வதக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கீமா சைஸில் நம்மளுக்கு இப்போ கிடச்சிரும். இப்போ அது கூடவே நான் 2 கேரட்டையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நம்மளுக்கு தேவைப்பட்டால் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த சிக்கனில் விட்டுற தண்ணியே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். நம்மளுக்கு இப்போது சமோசாக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டஃபிங்கை நான் நோன்புக்கு முதல் நாளே செஞ்சு வச்சுட்டேன். நோன்பு திறக்கிற நேரத்தில் ஜூஸ் கரைக்கிற வேலை, ஆனங்காய்ச்சிற வேலைலாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டஃபிங்கை முதல் நாளே செஞ்சு வச்சதுனால எனக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சமோசாவும் நான் ஸ்டஃபிங் வச்சுட்டு மடித்து எடுத்துட்டேன். சமோசாவும் பொரித்து எடுத்தாச்சு. நோன்பு திறக்க கஞ்சிக்காக கீரை வதக்கியிருக்கேன், கடல் பாசி செஞ்சு வச்சுருக்கேன், சிக்கன் சமோசா செஞ்சுருக்கேன், ரோஸ் மில்க். அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளுடைய இஃப்தாருக்கு. சஹருக்கான ஆனத்தையும் நான் இது கூடவே செஞ்சிட்ருந்தேன். அதாவது 2வது நாள் நோன்புக்காக இறால் ஆனம், இறால் கிரேவி, கீரை பருப்பு போட்டு செஞ்சிட்ருந்தேன். அப்பளம் அது கூடவே. அவ்வளோதான் நான் சஹருக்கும் செஞ்சிட்ருந்தேன். இறால் ஆனமும் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் என்னுடைய ஃபஸ்ட் நாள் இஃப்தாருக்கான வேலைகளும் முடிச்சாச்சு. 2வது நாள் சஹருக்கான வேலைகளும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரமலானில் அதிகமாக துவா செய்யுங்க. அல்லாஹும் அர்ஹம்னா பிரஹ்மதிக்கே அர்ஹமர் ராஹிமீன் என்ற துவாவை அதிகமாக ஓதிவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.